எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம கம்பன் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். கம்பன் தோசை பண்ணுறதுக்கு 1 கப் கம்பு எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் கொஞ்சம் கூட நீங்கள் உளுந்து எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி 2 தடவை நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 மணி நேரம் நீங்கள் நல்லா இதை ஊற போடுங்க. இதை மினிமம் நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் அப்படியே ஊற விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்கிற கம்பு, அரிசி, உளுந்து எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டர்லேயே அரைச்சி எடுக்கலாம். நான் மிக்சியில் அரைச்சி எடுக்கிறேன். உங்களுடைய விருப்பம், நீங்கள் எதுலனாலும் அரைச்சிக்கலாம். அரைச்சி புளிக்க வச்சிட்டோம். நம்ம 3 மணி நேரம் கழித்து நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். எனக்கு நல்லா புளிச்சிருக்கு. அதில் இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்தில் நமக்கு இருக்கணும். ரொம்ப கட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அப்போ தான் நல்லா மெல்லிஸாக நம்மளால் தோசை சுட முடியும். இப்போ நம்ம தோசை சுடலாம். நம்ம மாற்றி போட்ட பிறகு 1 நிமிஷத்தில் நம்ம தோசை ரெடி ஆயிடும். நம்முடைய சுவையான கம்பு தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்முடைய சுவையான கம்பன் தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு சட்னி இல்லாட்டினா தக்காளி சட்னி அந்த மாதிரி, இல்லைன்னா வேறு எந்த கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கம்பன் தோசையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.